அப்பனே முருகா, புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நீ தான் அதை ஓஹோன்னு கொண்டு வரணும். கோடீஸ்வரா, சற்று நில். முருகா, நீயா? என்னால் நம்ப முடியலையே. ஆம், நான் தான். மகனே, உன் தொழில் சிறந்து விளங்க உன்னுடன் சிலரை அனுப்பி வைக்கிறேன். சிந்தித்து செயல்படு. அப்படியே செய்கிறேன் முருகா. ஒரு சுறவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. நில்லுங்க நில்லுங்க, இவ்வளோ சீக்கிரமாக எங்கே போயிட்டுருக்கீங்க? புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கேன். அதுக்கான வேலைகள் நிறைய இருக்குது. அதை செய்ய தான் போயிட்டுருக்கேன். அப்படியா? அப்போ நீங்கள் என்னை சந்திக்காமல் இருக்க முடியாதே. அப்படியா? நீங்கள் யார்? நான் தான் அவமானம். என்னது அவமானமா? நீ எனக்கு தேவையும் இல்லை, உன்னை சந்திக்க நான் விரும்பவும் இல்லை. நில்லுங்க நில்லுங்க, எங்கே போகிறீங்க? என்னப்பா சும்மா சும்மா ஆளாளுக்கு எங்கே போகிறேன்னே கேட்குறீங்க? சொல்லுங்கள், எங்கே போகிறீங்க? அதுவா, புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறேன். அடடே, அப்படின்னா நான் உன் கூட தான் இருக்கணும். என்னது? என் கூட நீ எதுக்கு இருக்கணும்? நீ யார் ஃபஸ்ட்டு? நான் தான் அதிர்ஷ்டம். நீ தான் அதிர்ஷ்டமா? உன்னதப்பா இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தேன். நீ எப்பயும் என் கூட ஏறு, அப்போ தான் என் தொழில் நல்லா நடக்கும். சரி, நான் உன் கூடயே இருக்கேன். சரி, வா போகலாம். நில்லுங்க நில்லுங்க, நானும் உங்க கூட வரேன். நீ யாருப்பா புதுசா? நான் தான் திறமை. என்னது திறமையா? நீ எல்லாம் எனக்கு வேணாம். அதான் அதிர்ஷ்டமே என் கூட இருக்கு. அப்புறம் எதுக்கு நீ? போ போ. நில்லுங்க நில்லுங்க. அடடா, இவன் யாருன்னு தெரியலையே. அட நில்லுப்பா, நிற்க சொன்னா நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. இப்போ உனக்கு என்னதாயா வேணும்? ஆமா, நீ எங்க போற? ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா. நான் புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறேன்யா. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? அப்படியா? அப்பனா நானும் கூடயே இருக்கணும். என்னையா ஆளாளு கூட வரேன்னு சொல்கிறீங்க? நீ யாரையா முதல்ல? நான் தான் நம்பிக்கை. நீ எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. கிளம்பு கிளம்பு. ஆமாம், நீ ஏதோ தொழில் தொடங்கணும்னு சொன்னியே, என்ன பண்ண போகிற? தொழிலா? அதெல்லாம் நேற்று வரைக்கும். இன்றைக்கி தான் நீ என் கூட இருக்கியே. நான் எதுக்கு தொழில் செஞ்சு கஷ்டப்படணும்? என்கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு உக்காந்த இடத்துலேருந்தே பணம் சம்பாதிக்க போகிறேன். சரிப்பா, உன் இஷ்டம். கோடீஸ்வரன் ஷேர் மார்க்கெட்டில் தனது பணத்தை இன்வெஸ்ட் செய்த சில நாட்களுக்கு பிறகு. ஹலோ, கோடீஸ்வரனா? ஆமாம், நீங்கள் யார் பேசுகிறது? நான் ஷேர் மார்க்கெட்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கள் சார். நானும் ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னாச்சு என் பணம்? வாழ்த்துக்கள் கோடீஸ்வரன். உங்கள் பேரில் மட்டும் கோடி இல்லை, இப்போ நீங்களே ஒரு கோடீஸ்வரன் தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. காசு பணம் தொட்டு மணி மணி, காசு பணம் தொட்டு மணி மணி. ஆமாம், இப்போ தான் உன்கிட்ட 1 கோடி பணம் இருக்குல்ல, அதை வச்சு ஏதாச்சும் தொழில் செய்யலாமே. நோ, இந்த 1 கோடியும் நான் ஷேர் மார்க்கெட்லேயே போட்டு இதை பல கோடியாக மாற்ற போகிறேன். நீ சொல்கிற எதுவும் எனக்கு சரியாக படலை. நீ ஏதோ பண்ணு. சில நாட்களுக்கு பிறகு. ஹலோ, கோடீஸ்வரனா? சொல்லுங்கள் சார். இப்போ என்ன 10 கோடியா 100 கோடியா? சாரி கோடீஸ்வரன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண எல்லா பணமும் லாஸ் ஆகிடுச்சு.
முருகா, உன்னை நம்பி தானே எல்லாத்தையும் ஆரம்பித்தேன். நான் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேனே. கோடீஸ்வரனாக இருந்த என்னை தெருகோடியில் நிற்க வச்சிட்டியே, இது உனக்கே நியாயமாக இருக்கா? சொல்லு முருகா. கோடீஸ்வரா, நான் உன்னிடம் என்ன கூறினேன் என்று நினைத்துப் பார். உன் தொழில் சிறக்க நான் உன்னிடம் சிலரை அனுப்பி வைக்கிறேன், நீ சிந்தித்து செயல்படு என்று கூறினேன் அல்லவா? ஆனால் நீ என்ன செய்தாய்? வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு உன் வாழ்வில் வெற்றி பெற நினைத்தாய். அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டம் போல் வரும் போகும், அது நிலையற்றது. ஆனால் நீ முதலில் வந்த அவமானத்தை சந்தித்து அதன் மூலம் பாடம் கற்று உன் மீது நம்பிக்கை கொண்டு உன்னிடம் இருந்த திறமையை வெளிப்படுத்தியிருந்தால் நீ உன் வாழ்வில் வெற்றி கண்டிருக்கலாம். இப்போதாவது உன் தவறை உணர்கிறாயா? என் தவறை உணர்ந்து விட்டேன் முருகா. இனி என் மீது நம்பிக்கை கொண்டு எனக்குள் இருக்கும் திறமையை வைத்து என் வாழ்வில் வெற்றி பெற ஆசீர்வதியுங்கள் முருகா. அப்படியே ஆகட்டும். உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு, உன் தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன், உன்னால் முடியும் தம்பி தம்பி. அட உனக்குள் இருக்கும் உன்னை